பிராமண மதத்தில் அவர்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட பஞ்சகவ்யம் மாட்டு மூத்திரம் குடிக்கிறது அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ இது வந்து கம்மக்கொட்டி போய் பிரதமர் மோடிக்கு கொடுக்கட்டும், இந்தாங்க கொஞ்சம் குடிங்க நல்லது, நீங்கள் எதுக்கு தாய்லாந்து காலன்லாம் சாப்பிட்றீங்க, இந்த மாட்டு மூத்திரத்தையும் பஞ்சகவ்யத்தையும் குடிங்கன்னு அவர் குடிக்க வேண்டியது தானே. அதுவும் அவங்க பசுன்னு தான் ஏற்றுப்பாங்க, எருமை மாடெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி அதில் வர ஒன்று. இது வெளிநாட்டுக்காரன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி நல்ல சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை டெவலப் பண்ணக்கூடியவன் புது புது ரிசர்ச் பண்ணுறவன்லாம் இதை கேள்விப்பட்டான் அப்படின்னா அந்த ஐஐடி மெட்ராஸை பற்றி என்னன்னு நினைப்பான். இல்லை சீமான் டுபாகூர் ஒரு ஃப்ராடு பைய புலுகினி அப்படிங்கிறத பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். அவன் பேச்சில் என்றைக்குமே நியாயமே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த 7 ஃபோட்டோ இருக்குது, அதில் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி 7 ஃபோட்டோ எடிட் பண்ணதான் அது ஒவ்வொருத்தரும் எடிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்துட்டாரு, அவர் கொஞ்சம் தற்கொலைத்தனம் அதான் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் அவரை பற்றி பேசுகிறத விட நிஜமாகவே சார் காலம் அயோக்கியர்களை அம்பலப்படுத்தும். அயோக்கி ரொம்ப நாள்லாம் நல்ல வேஷம் போட முடியாது. அப்போ காலமே பொறுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை அம்பலப்படுத்துங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அவ்வளோதான். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். ஐஐடியுடைய இயக்குனர் காமகோட்டி அவர்கள் கோமியம் அதாவது மாட்டு மூத்திரம் குறித்து பேசியது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த மாட்டு மூத்திரம் குடித்தா உடம்புக்கு நல்லது, காய்ச்சல்லாம் போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும், நானே குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக உலக நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி 5 ஆதாரங்கள் இருக்குது. அதாவது மாட்டு மூத்திரத்தில் நல்லது இருக்குன்னு சொல்லி 5 ஆதாரங்கள் இருக்குது, அமேசானில் விற்கிறாங்க. இப்போட பல்வேறு விவரங்கள் அவர் சொல்கிறாரு. அவருடைய பேச்சுக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது. அந்த ஆள் மெடிக்கல் காலேஜில் போய் டைரக்டராக இல்லை, அவர் மெடிசன் படிக்கலை அப்படிங்கிறது கெட்ட நேரத்திலும் ஒரு நல்லது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. மாட்டு மூத்திரத்தில் அதுவும் அவங்க பசுன்னு தான் ஏற்றுப்பாங்க, எருமை மாடெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி அதில் வர ஒன்று. இந்த காலத்தில் யாராவது ஜாதி பார்க்கிறார்களா? மாட்டில் பார்க்கும், மாட்டிலேயே பார்க்குறோம், மனுஷங்களில் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. மாட்டு மூத்திரத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா அப்போ அதில் கெட்டதே இல்லையா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன கொடுமைங்க. அதாவது இவர் ஒரு ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்ப கல்வி நிலையத்தில் டைரக்டராக இருக்கார் அப்படின்னா அந்த கல்வி நிலையத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கல்வியின் தரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? இது வெளிநாட்டுக்காரன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி நல்ல சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை டெவலப் பண்ணக்கூடியவன் புது புது ரிசர்ச் பண்ணுறவன்லாம் இதை கேள்விப்பட்டான் அப்படின்னா அந்த ஐஐடி மெட்ராஸை பற்றி என்னன்னு நினைப்பான்? அது ஒன்று இருக்குல்ல சார். முதல்ல ஐஐடியில் இப்போ இவர் ஐஐடியில் டைரக்டராக இருக்கார். இப்போ இவர் காமகோட்டி போன்ற நபர்கள் அங்கே இருப்பதனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது எவ்வளோ பெரிய கெடுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஐஐடியில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஏற்கனவே ஐஐடி அப்படிங்கிறது எல்லா சமூக மாணவர்களுக்கும் எட்டாத இடமாக இருக்குது. ஐஐடி அப்படின்னால ஐயங்கார் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமாக தான் அது இருக்குது, கல்வி நிறுவனமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் உயர் ஜாதி என்று கட்டமைக்கப்பட்ட சொல்லப்பட்ட நம்பப்படுகின்ற ஒரு சமூகமாக பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அங்கே பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ஆதாரங்களோட நம்மளுக்கு தெரியாது. ஏற்கனவே ஐஐடி அப்படிங்கிறது பிராமண மதத்தை சேர்ந்தவர்கள் இப்படி தான் அறிவுக்கு புறம்பான அறிவியலுக்கு புறம்பான கட்டுக்கதைகளெல்லாம் நம்பி மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அதை ஒரு நூலாகவே வேத நூலாகவோ புராண இதிகாசமாகவோ வைத்து மக்களை ஏமாற்று தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்பயும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு கண்கூட தெரியுது. அப்போது அப்படிப்பட்ட மாணவர்கள் மட்டுமே பெரும்பாலும் அங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியுது. இவர்கள் மட்டுமே பெரும்பாலானதாக இருக்கும் பொழுது அதனுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குங்கிறத காமகோட்டி அவர்கள் பேசும்போதே நமக்கு தெரியுது. நார்மலாக ஐஐடிக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காமகோட்டி ஏன் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களுடைய பண்பாட்டை, அதாவது கோமூத்திரம் குடிக்கணும், பஞ்சகவ்யம் குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் என்ற பெயரில் புகுத்த நினைக்கிறார், மக்களிடம் இதை ரொம்ப சாதாரணமாக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் இது மாதிரி அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பேட்டன்ட் இருக்குது, அது இருக்குது, இதுங்கிறது இவர் சொன்னதை நியாயப்படுத்துவதற்காக அவர் பேசியிருக்கிறார். இவர் காமகோட்டி பேசியதற்கு பின்னால் எந்தவித அறிவியலும் கிடையாது. மாட்டு மூத்திரம் அப்படிங்கிறது ஒரு கழிவு, மாட்டு சாணமோ யூரினோ எல்லாமே ஒரு கழிவு. கழிவில்
என்றைக்குமே நல்லது இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் ரிசர்ச் பண்ணாங்க, ஓகே ஆன்டிபயோட்டிக் இருக்குது, இன்ஃப்ளமேட்டரி இருக்குன்னா அது எந்த அளவிற்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச்சாக இருக்கும். ஆனால் மாட்டு மூத்திரத்தில் எந்த ஒரு கழிவிலும் மனிதனுக்கு எதிரானது தான் அதில் இருக்கும் பெரும்பாலும். அப்போ இவர் வந்து அந்த ரிசர்ச்சில் சொல்லிட்டாங்க, இந்த ரிசர்ச்சில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இவர் சொன்னதை இவரே ஒரு முட்டு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். நேர்மறையாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறார். இந்த விமர்சனங்களை நான் நேர்மறையாக தான் பார்க்குறேன், இதை எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்பாங்க, அதை பற்றி ரிசர்ச் நடக்கும், ஆதாரங்களை அவங்களே உணர்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்பாங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா, இதை தான் சொல்கிறேன். யதார்த்தமாக்குறது, சாதாரணமாக்குறது, மனிதனுக்கு எதிரானவற்றை அதை நீ நுகர்ந்துக்கோ அப்படின்னு பிராமண மதத்தில் அவர்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்ட பஞ்சகவ்யம், மாட்டு மூத்திரம் குடிக்கிறது அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ இது வந்து காமக்கோட்டி போய் பிரதமர் மோடிக்கு கொடுக்கட்டும், இந்தாங்க கொஞ்சம் குடிங்க நல்லது, நீங்கள் எதுக்கு தாய்லாந்து காலன்லாம் சாப்பிட்றீங்க, இந்த மாட்டு மூத்திரத்தையும் பஞ்சகவ்யத்தையும் குடிங்கன்னு அவர் குடிக்க வேண்டியது தானே. அப்போது சாமானியர்களை அறிவியல் நோக்கி திரும்பணும்னு நினைக்கக்கூடியவர்களை திசை திருப்புவதற்காக, ஏமாற்றுவதற்காக இதெல்லாம் காலமாக அவங்க நார்மலைஸ் பண்ணுறது. எப்படி வந்து வர்ணத்தால் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறத நீ நார்மலைஸ் பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ, பெண்கள் பிறப்பிலேயே இழிவானவர்கள்ங்கிறத நார்மலைஸ் பண்ணி நீ ஏற்றுக்கோ, அப்படிங்கிற மாதிரி மாட்டு மூத்திரம் குடிக்கிறது, பஞ்சகவ்யம் குடிக்கிறது நார்மலைஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் அதை பற்றி யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் அதை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, நான் அதனால தான் இதை நேர்மையாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுங்கிறது வந்து காலமாக அவா கடைபிடிக்கக்கூடிய ஒரு தந்திரம். சரி, இப்போ இவர் ஐஐடியில் டைரக்டராக இருக்கார் சார். இப்படிப்பட்ட நபர் அங்கே இருப்பதனால் ஐஐடியோட லட்சணம் என்னவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஐஐடி நம்ம நார்மலாக எல்லோரும் சாமானியர்கள் சொல்லக்கூடியது. ஐஐடி வந்து என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சிருக்கு. வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிக்கிற மாதிரி எதையுமே இங்கே ஐஐடி கண்டுபிடிக்கலையே. ஏன் இப்போது காமக்கோட்டி அப்படிங்கிறவர் இங்கே டைரக்டராக இருக்கார். அவர் வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே டைரக்டராக இருக்கார். அவர் வந்து படித்ததும் ஐஐடியில் தான், மெட்ராஸில் தான். அவர் அங்கே வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கிறார். வேறு ஃபேக்கல்ட்டியை ஜாயின் பண்ணி வேறு நிலைமையில வந்திருக்கார். இப்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடைசி 20 ஆண்டுகளில் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் சூசைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ காமக்கோட்டி மாதிரி இருக்கக்கூடிய, பிற்போக்குத்தனம் இருக்கக்கூடிய, அறிவியலுக்கு புறம்பான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருப்பதனால் அப்படி ஆகுதா, அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே மிக மர்மமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஐஐடி மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகள் வந்து 26 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓவராலாக இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தான் சூசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூசைடுக்கான காரணங்கள் பல்வேறு விதமாக சொல்லப்படும் நிலையில் ஐஐடி என்ன வந்து சொல்லுதுன்னா, பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் அவங்க பண்ணிக்கிறாங்க, பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் 2 விஷயத்தை மக்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2019 ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அங்கே ஐஐடி மெட்ராஸில் படிக்கக்கூடியவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடியவங்க, கேரளாலேருந்து வந்து இங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் யூஜி கிடையாது பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி, அவங்க அந்த பிஜிக்கு சேர்ந்து 3 மந்த்ஸில், இப்போ இவங்க சொல்கிறாங்களே பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சேர்ந்த 3 மாதத்துல, அதுவும் அந்த பொண்ணு ஃபாத்திமாங்கிற பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய மாணவி, அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. 2019 இது நடக்குது. அவங்க என்ன சூசைட் நோட் எழுதி வச்சுக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட், மிக முக்கியமாக அந்த டிபார்ட்மெண்ட் ஹியூமனிட்டிஸ், மனித நேயங்களை கற்பிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய சுதர்ஷன் பத்மநாபன் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் காரணம் அப்படின்னு அவங்க சூசைட் நோட் எழுதி வைக்கிறாங்க. அதன் பிறகு விசாரணை போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அது மாற்றப்படுது. 2019 யார் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுடுறேன். அவங்க சொல்கிறாங்க இவர் தான் காரணம்னு சூசைட் நோட்டு எழுதி வைக்கிறாங்க ஐஐடியில். ஆனால் அது வந்து நீர்த்து போயிடுது. என்ன சொல்லப்படுதுன்னா, ஐஐடியில் வந்து அவங்க வந்து ஹோம் சிக்காக இருந்தாங்க, அதாவது இவங்க வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இன்னொன்று அவங்க மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னலாம் வந்து ஐஐடி சார்பாக சொல்லப்படுது. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க ஹோம் சிக்கான்லாம் இல்லை, ஃபேமிலி கூட பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப டல்லாகவே இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று இன்டர்னலில் ஒரு மார்க்கில் வந்து அவங்க வந்து 13 மார்க் எடுத்திருக்காங்க 20க்கு. அந்த கிளாஸில் இந்த 13 தான் அதிகம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீவேல்யூவேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணு அவ்வளோ பயந்த, நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோம் சிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய பொண்ணுன்னா அந்த பொண்ணு எப்படி சூசைட் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கு, இந்த சுதர்ஷன் பத்மநாபன் ப்ரொஃபஸர் தான் காரணம் என்னுடைய மரணத்திற்கு அப்படின்னு, என்னோட தற்கொலைக்கு அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அந்த 13 மார்க்கு அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. எனக்கு 18 மார்க், ஐ எம் டிசர்வ்டு ஃபார் 18 மார்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அப்பீலுக்கு போய், அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு வந்து ஓகே இதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், 18 மார்க் கொடுக்கணுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. யார்கிட்டனா இந்த சுதர்ஷன் பத்மநாபன் கிட்ட. சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்க அந்த மாஸ்டர் அந்த ப்ரொஃபஸரை போய் பார்க்கணும்.
அதுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த பெண் சூசைட் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்ட அந்த 18 மார்க்கு போடுங்கன்னு சொல்லி பேப்பர் நகருதோ அவர் தான் காரணம்னு இந்த பொண்ணு எழுதி வச்சிடுறாங்க. ஆனால் ஐஐடி மெட்ராஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, ஹோம் சிக்கு, மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது 2019 நடக்குது. 2021 விபின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஐஐடி மெட்ராஸ் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஏன்? அவர் சொல்கிறாரு, நான் ஓபிசி, இங்கே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. இங்கே ஐஐடி மெட்ராஸில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிராமண வர்ணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் ஜாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லோருக்கும் கடிதம் எழுதுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஐஐடியில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, ஐஐடி மெட்ராஸ்லேயும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ரிசர்வேஷனை கடைப்பிடிக்காமல் இருக்காங்க. கடைப்பிடிக்காமல் இருப்பதற்கு பல்வேறு வகையான யுக்திகளை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவருமே எந்த டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி லெட்டர் எழுதினார்னா, ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட், மனிதநேயம் அப்படிங்கிற கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறை இருக்கு இல்லையா ஐஐடி மெட்ராஸில், அந்த துறையை குற்றம் சாட்டி தான் அந்த துறையுடைய டைரக்டர் வந்து ஹெட் பொசிஷனில் இருக்கவர் ரிசைன் பண்ணணும்னு தான் எழுதுறாரு. ரிசர்வேஷன் இங்கே கடைப்பிடிக்கப்படுறதில்ல. ரிசர்வேஷனுக்கு வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது, ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஆட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆட்லேயே ஓபிசி, எஸ்சி, எஸ்டியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ற மாதிரியே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்காது. இப்படி பல்வேறு வகையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிராமண ஆசிரியர்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2. 3வது, ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிளில் பேன் பண்ணாங்க. சரிங்களா? அதன் பிறகு மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணினாங்க. அதன் பிறகு ஐஐடி மெட்ராஸ் கேன்டீனில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கேன்டீனில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அதுக்கும் மாணவர்கள் போராடினாங்க. இப்போ மாணவர்களுக்குள்ள இவ்வளவு அங்கே பிரச்சனை இருக்குது. மாணவர்களே போராட்டம் தொடங்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் இதை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு ஐஐடி மேனேஜ்மெண்ட் கிட்ட மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ காமக்கோட்டி வந்து சொல்கிறாரு, நாங்கள் அட்ரஸ் அவர் தான் அப்போ டைரக்டராக இருக்கிறார் இந்த இஷ்யூஸ் வரும்போது, நாங்கள் இதெல்லாம் டைரெக்டாக அட்ரஸ் பண்ணிடுறோம், இதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணிவிடுவோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கடந்து போகிறீங்க, டைவர்ட் பண்ணுறீங்க, சரியாக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறத நீங்கள் முழு விவரத்தை நீங்கள் வந்து ஆய்வுக்கே உட்படுத்த மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஃபீஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி மெட்ராஸுக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு அந்த முறைகேடுகள்னு சொல்வதா இல்லை வந்து மனிதநேயத்திற்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிராக பல்வேறு செயல்பாடுகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த ஐஐடி மெட்ராஸில் இப்போ காமக்கோட்டி அப்படிங்கிற ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காமக்கோட்டி அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஐஐடியினுடைய நிலை என்னவாக இருக்குது? இந்த ஐஐடியில் போய் நம்ம பசங்கள்லாம் போய் படிச்சிடாதா அப்படின்னு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போது காமக்கோட்டி மாதிரி சிந்தனை இருக்கக்கூடியவர் இதை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. பாருங்கள், அமெரிக்காவில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் விற்குது, அங்கே விற்கிறாங்க, இங்கே விற்கிறாங்க, அவன் வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் அவன் எதையுமே வைப்பான், ஆசிடே விற்கிறான், அதை வாங்கி பொண்ணுங்க மூஞ்சில் அடித்து சாவடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து நியாயப்படுத்துவது, முட்டு கொடுப்பது, இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குன்னு பேசுறது அப்படிங்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பேச்சுக்கு முழு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, காமக்கோட்டி அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜி இருக்கு இல்லையா, பிராமண மதத்திற்கு சேர்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த ஐடியாலஜியை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோசமான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஏங்க அவ்வளோ நல்லது இருக்குன்னா நீ போய் காமக்கோட்டின்னு பேரில் வச்சுருக்க காஞ்சி காம மடத்தில் போயிட்டு அங்கே இருக்க சங்கராச்சாரிகள்லாம் இதுக்கு தினமும் குடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, தண்ணிக்கு பதிலாக மோடிக்கே போய் கொடுக்க வேண்டியது தானே, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கே. ஏன்னா அவர் தான் சனாதனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லையா, அவருக்கே கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா. அப்போது அறிவியல் தொழில்நுட்பங்களுடைய நிலை இங்கே என்னவாக இருக்கிறது? அப்போது கல்வி நிறுவனங்களை யார் நிர்வகிக்க வேண்டும், அங்கே எப்படிப்பட்ட கல்வி இருக்க வேண்டும்ங்கிறது இங்கே எவ்வளோ பெரிய வந்து ஒரு முக்கியமானதாக இருக்குதுன்னு பார்த்துக்கோ. உலக நாடுகள்லாம் அறிவியலுக்கும் அறிவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது இவர்கள்லாம் வந்து பஞ்சகவியத்துக்கும் மாட்டு மூத்தத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது வந்து, ஆனால் இவர்கள் தான் சொல்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களும் நாங்கள் தள்ளி வைப்போம். ஏன்னா பீஃப் ஃபெஸ்டிவல் அங்கே பண்ணும்போது பசங்களை அடிச்சிருக்காங்க. இந்த டைம்லலாம் காமக்கோட்டி அங்கே தான் இருந்திருக்கிறார், 2001 அங்கே உள்ளதான் இருக்கார் அவர். அப்போது ஐஐடியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் கேள்வியாக இருக்குது. யார் அந்த சார்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க இல்லையா.
அப்போ ஐஐடியினுடைய நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஃபாத்திமா எதனால இறந்தாங்க? அந்த விபின் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து இப்படி ஓப்பனாக பகிரங்கமாக சொல்லிட்டு போயிருக்காரு ரிசர்வேஷனால். அங்கே ஃபாலோவே பண்ணுறது கிடையாது. இன்னொன்று கேஸ்ட், நீங்கள் அம்பேத்கர் பெரிய ஸ்டடி சர்க்கிள் ஐஐடியில் இருக்கு இல்லையா, அந்த மாணவர்கள் வந்து என்ன சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேம்பஸ்குள்ளே ஓபிசி மாணவர்களுக்கோ எஸ்சி மாணவர்களுக்கோ இந்த மாதிரி ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன் நடந்து அதுலேருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக தான் அதை வச்சுருக்கிறாங்களே. அதுக்கு எதிராக வந்து ஐஐடி வந்து நின்றுது அப்படின்னு சொன்னால், ஐஐடிக்குள் நிஜமாகவே என்ன நடக்குது, அவர்கள் எதற்கு எதிராக இருக்கிறார்கள், யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்க. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நேற்று போய் சந்திச்சிருக்கிறாரு. இங்கே விமான நிலையம் வேண்டாம், மக்களை துன்புறுத்தாதீங்க, விவசாய நிலையங்களில் விமான நிலையம் அமைக்கிற அந்த அரசு ஒரு மக்கள் விரோத அரசு, ஏதோ ஒரு லாபம் இருக்குது அவங்களுக்கு சொல்லி அங்கே விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய கருத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அவர் பாவம் இன்னைக்கு எப்போ வருவார், என்ன ஏதாவது சொல்லுவாரா மாட்டாரா, அவர் வந்து பனையூர்களுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இன் ஜென்ரல் கல அரசியல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரா விஜய்? பரந்தூர்லேருந்து தொடங்கியிருக்காரா? சரி, இப்போது நம்ம அப்படியெல்லாம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இப்போ இந்த சென்னைங்கிறது எப்படி சார் இருந்தது? சென்னை அப்படிங்கிறதே வந்து கடலில் நீர் கலக்கிறதுக்கான ஒரு ஊராக தான் அது ஊருன்னே சொல்ல முடியாது, வேக்கண்ட் லேண்ட். இந்த சென்னை அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியதே வந்து வெள்ளைக்காரன் தான். அப்போது நீங்கள் இயற்கையில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே இயற்கைக்கு முரணாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம் தானே இந்த நகரத்தெல்லாம் உருவாக்குறோம் சார். காடு தானே சார் பூமி முழுக்க, அப்புறம் எப்படி சார் நகரம்னு வந்தது? அப்போது மனிதர்கள் தாங்கள் வாழ்வதற்காக காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு தங்களுக்கான வசிப்பிடங்களை உருவாக்கிக்கிறாங்க. நம்ம முழுக்க இயற்கைக்கு விரோதமாக தான், எதிராக தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு அரசு சொல்லுது. நான் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லேயும் இல்லை, நான் அப்போ ஏரோப்ளைன்லேயும் எங்கேயும் போனதும் கிடையாது. அதனால் ஏரோப்ளைன் வந்து அந்த ஏர்போர்ட் வேணுமா, அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சரி, ஓகே. நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா நம்ம விவசாயமும் பண்ணல. சரி, அந்த ஊர்க்காரியும் கிடையாது. அப்போது இதில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த சைடு இல்லை, நாங்கள் இது எங்களுடைய வாழ்வாதாரம், இந்த ஊர்லேயே பிறந்து இதுதான் எங்களுடைய மண், இதுதான் எங்களுடைய தொழில், அதனால இதை விட மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க. இது ரெண்டு பக்கமும் நியாயமான கருத்தாக தான் இருக்கும். இப்போது இந்த சென்னையில் நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது, இங்கே ரோட்ஸ் இருக்குது, நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நாம் எல்லாருமே அதனுடைய பெனிஃபிஷியரிஸ். இப்போ அதே மாதிரி தான் நாளைக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பெனிஃபிஷியரிஸாக தான் இருப்போம். இங்கே உருவாகின எல்லாமே நிலங்களை அழித்து விவசாய நிலங்களை அழித்து தானே உருவாக்கி இருக்குது சார். இங்கே கோடம்பாக்கமே விவசாய நிலமாக தான் இருந்ததா சார்? அதை அழிச்சிட்டு இப்போ வந்து கோடம்பாக்கம்ங்கிறது ஒரு சிட்டியா இல்லையா? அப்போது இங்கே எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது. அந்த மாற்றம் வரும்பொழுது எதிர்ப்பு இருக்குமா? எதிர்ப்பு இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? இருக்கும். ஆனால் அதை மீறி தானே எல்லாமே வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே அதை பெனிஃபிஷியரிஸாக இருக்கோம் இல்லையா? இப்போ அந்த பரந்தூரில் அந்த மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. அரசு அதற்கு ஏற்ற மாதிரி நிவாரணங்கள் நாங்கள் கொடுக்குறோம், பல மடங்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன் ஜென்ரல் அங்கே சில பேர் பர்சன்டேஜுக்கு, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ உண்மையாக சொல்லணும், அங்கே கள நிலவரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்க்கிறாங்களா, இல்லை ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்களா, ஒரு சில அமைப்புகள் எதிர்க்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் இவ்வளோ காம்பன்சேஷன் தரேன்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இனிமேல் போய் ஒரு நிலத்தை வாங்கி நாங்கள் திரும்பவும் விவசாயத்தை தொடங்கணுமா, திரும்பவும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். சில பேருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஓகேவாக இருக்கலாம். இதை வாங்கிக்கிட்டு நான் வேறு ஃபீல்டுக்கு போயிடுவேன், இல்லை வேறு வாழ்க்கையை வேறு முறையாக மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் ஐயோ நான் இதுக்கப்புறம் புதுசாக ஒன்றத்தை மாற்றணுமா, என் ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஆனால் அரசு அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து அரசு வந்து எப்படி யோசிக்கும், நீங்களும் நானும் ஒரு அரசில் இப்போ உட்காடுறோம், நம்ம வந்து ஒரு உயர் பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கலை அப்படின்னா அந்த ஊரோ அந்த நாடோ அந்த மாநிலமோ வளர்ச்சியே அடையாது. அப்போது வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக தொழில்துறையை வளர்ப்பதற்காக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணுமா அப்படின்னா வேணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை எதிர்ப்பவர்கள் இருக்கிறாங்க, ஆதரிப்பவர்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கையை கோர்ட்டில் கேஸ் போட்டு சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேணும் அப்படிங்கிறது வந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இதை வந்து பல ஆண்டுகளாக வந்து வேறு ஆட்சிகள் வந்து
பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. விஜய் வந்து கல அரசியலை இங்கேருந்து தொடங்குகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதில் வந்து நான் படித்த நியூஸ் என்ன அப்படின்னா, உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் பேசவே இல்லை. வந்தார், ஏதோ ஒரு வேன் மேலே ஏறி நின்று பேசினார், போயிட்டாரு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே விஜய் போன்றவர்களுக்கு அந்த மக்களின் மீது, பரந்தூர் மக்களின் மீது உண்மையாகவே அக்கறை இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த மக்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும், அவங்கக்கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் வாங்கியிருக்கணும், எதனால் எதிர்க்கிறீங்க அப்படின்னு டேட்டாவோட வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கி நீங்கள் ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அந்த மக்களுடைய குரலை நீங்கள் ஒலித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க, அக்கறையோடு இருக்கிறீங்க, உண்மையான அக்கறையோடு இருக்கீங்கன்னு நீங்கள் நம்பலாம். ஆனால் வந்தீங்க, ஏறி நின்னீங்க, பேசுனீங்க, போயிட்டீங்க. கூட நிற்ப கூட சார் மக்களை ஏற்கனவே அவங்க வந்து பல்வேறு குழப்பத்தில் இருந்திருக்கலாம். அவங்கள இன்னும் நீங்கள் குழப்பப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. உண்மையான அரசியல் தலைவராக இருந்திருந்தா அவங்களோட உண்மையான கோரிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். அவர் எப்படி வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இங்கே வேண்டான்னு சொல்கிறோம். சரி, வேறு எங்கே பண்ணலாம்? வேறு எங்கே பண்ணலாம் சார்? இப்போ நீங்கள் வீடு எங்கே வேணாலும் போய் கட்டிடுவீங்களா? அந்த மண்ணை கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவீங்கள்ல, இங்கே வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்னா நீங்கள் எங்கே வேணாலும் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, வேறு எங்கேயாவது போய் கட்டுக்கலாமா அப்படின்னா அங்கே பாசிபிலிட்டி இருந்தால் தான் வைக்க முடியும். சரி, அப்படி இல்லைன்னா தேவையே இல்லை. சரி, அப்போ எப்படி தொழில் வளர்ச்சி வரும்? வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னா மக்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? ஸோ நான் வந்து அந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து நான் வந்து மலினப்படுத்தலை. அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கா, அந்த பாதிப்பை சரி செய்வதற்குரிய நிவாரணங்களை தான் அரசு கொடுக்க முடியும், கொடுத்துட்டு ஒரு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து தான் இதை பார்க்கணும். பரந்தூராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஆங்கிளில் பார்க்கணும். இப்போ விஜய் வந்துட்டார், அவர் வந்து கொஞ்சம் தற்கொலைத்தனமாக தான் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் அவரை பற்றி பேசுகிறத விட நிஜமாகவே இந்த பரந்தூர் விமானத்தை பற்றி பேசணும். இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ தான் களத்துக்கு வந்து விஜய் வந்திருக்காரு, இப்போ தானே கல அரசியல் ஆரம்பிக்க போகிறாரு. நீங்கள் வேணால் பாருங்களேன், பரந்தூர் முதல் கல அரசியல், இதோட அவர் எப்போ வருவார்? பெரியாரை பற்றி பேசி இவ்வளோ கொச்சப்படுத்தி ஒருத்தன் பேசியிருக்கோம், அதுக்கு வரல, பரந்தூருக்கு வந்திருக்காரு. அண்ணாமலை வரி உரிமை கேட்கின்ற தமிழ்நாட்டு மக்களை மயிறு மட்டன்னு பேசியிருக்காரு. விஜய்க்கு கோபம் வந்திருக்கணும்ல. பார்ப்போம், கல அரசியலில் அடுத்துதான் அந்த போராட்டத்தை அறிவிக்கிறாரான்னு பார்க்கலாம். சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்தித்து அந்த புகைப்படம் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினர் வந்து அதை மறுக்கிறாங்க. எங்கள்கிட்ட 7 படம் இருக்குது, நீ எந்த படத்தையும் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி குளத்தூர் மணி அவரும் சொல்கிறாரு, எடிட் பண்ண படம் மாதிரி தான் தெரியும்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் டுபாகூர் ஒரு ஃப்ராடு பைய புழுகினி அப்படிங்கிறத பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். அவன் பேச்சில் என்றைக்குமே நியாயமே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த 7 ஃபோட்டோ இருக்குது, அதில் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி 7 ஃபோட்டோ எடிட் பண்ணதான் அது ஒவ்வொருத்தரும் எடிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, முன்னாள் நாத்தாக்கா நிர்வாகியாக இருந்தவர், அவர் வந்து சொல்கிறாரு நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் பேனர் வைக்கிறதுக்கு. இப்போ ராஜ்குமார் சொல்கிறாரு நான் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். அப்போ இன்னும் நிறைய இந்த மாதிரி வரவே செய்யும். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார், இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை, ஒரு புழுகினியை, ஒரு பொறுக்கியை, RSS எலும்பு துண்டை பிரபாகரன் தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு டீமில் வச்சுருப்பாரா? நீங்கள் வாரு சார், டீம் நிறைய பேர். ஏன்னா ஒரு வாய்ஸ் நோட்டை அங்கே கடைசியாக யுத்தம் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் வாய்ஸ் நோட்டை அனுப்புனாங்க, அப்படி பல பேர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை, தற்கொலையை சொல்லியிருப்பாங்களா? முதல்ல நான் என்ன கேட்குறேங்க, இவன் யாருன்னே தெரியாமல் இவனை அதாவது குளத்தூர் மணி ஆகிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தர் வராரே அப்படின்னு கேட்கும்போது அனுப்பலாங்க அப்படி. சீமானை பற்றி அப்போ தான் குளத்தூர் மணி ஆகிட்டே அவங்க கேட்குறாங்க, விடுதலை புலிகள் இந்த மாதிரி ஒருத்தர் டைரக்டர் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வராரே சீமான் வந்து. ஆமாங்க சரிங்க, நம்ம ஆளுங்கதாங்க அப்படின்னு ஒருத்தர். அப்போ தான் சீமானை பற்றி அவருக்கு தெரியுது. ஆனால் 50 ஆண்டு காலமாக வந்து ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த பிரபாகரன் வந்து யாருன்னு தெரியாத சீமான் கிட்ட வந்து அந்த அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் யாரை இங்கே வந்து அவமானப்படுத்துறீங்க, யாரை இங்கே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க? அப்போ சீமானுங்கிற ஒரு ஃப்ராடுங்க. அவன் என்னைக்காவது, நான் என்ன சொல்கிறேன், அவன் பேச்சினதில் என்னைக்காவது அவன் ஒரே ஸ்டாண்டில் இருந்திருக்கிறானா? ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், மறுநாள் அதை அப்படியே மாற்றி வேறு மாதிரி சொல்லுவான். நேற்று தானே அப்படி சொன்னேன், இன்றைக்கி வந்து இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க பல பொய்களில் அவனுக்கே தெரியல எதை எப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசக்கூடியவனாக தான் இருக்கிறான். நேர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பிறவி, ஒரு ஈன பிறவி, ஒரு சைக்கோபாத், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோபாத், பேத்தலாஜிக்கல் லையர் யார் அப்படின்னா சீமான். பொய்
பெரியாரை பற்றி பேசுனதுனால இப்போ வந்து அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு எல்லா பெரியாரிஸ்டும் சொல்கிறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. சார், காலம் அயோக்கியர்களை அம்பலப்படுத்தும். அயோக்கி ரொம்ப நாள்லாம் நல்ல விஷம் போட முடியாது. அப்போது காலமே வந்து பொறுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை அம்பலப்படுத்துங்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இருக்குது. அவ்வளோதான். அப்போ இப்போ நித்யானந்தா அப்படின்னு ஒரு சாமியார் எல்லாரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் ரேபிஸ்ட்டு இது மாதிரி கேஸ் வருதுன்னு அவன் நாட்டை வந்து தப்பிச்சு போனாலே. அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோம், ஐயோ இவன் இந்த மாதிரி அப்படின்னு. சத்குருவும் அந்த மாதிரி தான் ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா அவனோட கேம்பஸில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு, இப்பயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால காலம் வந்து அயோக்கியர்களை அப்படியே ரொம்ப நாள் விட்டு வைக்காது சார். ஒரு நாள் நடாலும் ஒரு நாள் அம்பலப்படுத்தல. அதனால இவன் வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போய் சொல்லிக்கிட்டே வரான். பொறுக்க மாட்டாமல் இவன் கூட அன்னைக்கு வந்து உதவியாக நின்றவர்களை வந்து பொறுக்க மாட்டாமல், ஐயோ நீங்கள் பாருங்கள், உதிரி பூக்கள்னு ஒரு படம் இருக்குது, விஜயன் நடிச்சது. அதில் கடைசியாக அந்த ஊரே திரண்டு, விஜயன் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய அயோக்கியம். அந்த விஜயனோட உதிரிப்பூக்கள் விஜயனை விட பல மடங்கு அயோக்கியன் யாருன்னா சீமா. கடைசியில் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கும் மேலே இந்த அயோக்கிய பையில இந்த ஊர் தாங்காது, இந்த மண் தாங்காதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவனை வந்து ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போவாங்க. உன் முடிவை நீயே தேடிக்கோ, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையனை எங்கள் கையை வந்து நாங்கள் கரையாக்கிக்க விரும்பல அப்படி சொல்லிட்டு, இதுக்கப்புறம்லாம் உன்னை திருத்தவே முடியாதுடா, இதுக்கு மேலே உன்னை நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்படி உதிரிப்பூக்கள் விஜயன் மாதிரி சீமான் வந்ததுனால எக்ஸ்ட்ரீமாக தாங்க முடியாமல் போய் இவன் கூட ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ண பெரியாரிஸ்டுங்களே இப்போ வெதும்பி வெடித்து வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இது லேட்டுங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அவங்க வந்து இதை வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்க முடியுமா, இதை வச்சும் பிழைக்க முடியுமா, ஈனப்பழைப்பு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இதை காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம், ஃப்ராடு பையன் அப்படிங்கிறது. நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.